ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கடனால் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், என்னென்ன விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள், எந்தெந்த விஷயத்தில் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்று எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாதது என்பது எனக்கு ஒன்றுமே அல்ல, எல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைகள் தான் எப்பொழுதும் எனக்கு முழு பொறுப்பு. அவர்களை நல்லபடியாக வாழ வைப்பதும் அவர்கள் நல்லபடியாக கரை சேர்ப்பதும் தான் இந்த சாயுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பான விஷயத்தையே விட்டு விலகுவேனா? சொல் பார்க்கலாம். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கடன் சுமை இருப்பதினால்தான் நான் இன்று பணத்தை கொண்டே வந்தேன். இந்த பணங்களானது நிச்சயமாக உனக்கு நிறைய விதத்தில் உபயோகம் ஆகும். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளிலிருந்து கடனில்லாத வாழ்க்கையை நீ வாழ்வாய். யாரெல்லாம் உன்னை கடன்காரி என்று வாய் கூசாமல் விஷயங்களை எல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்க நான் செய்வேன். துரோகிகள் நாள் முழுவதும் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாம், என்னென்ன விஷயமெல்லாம் செய்து உன்னுடைய மனதை காயப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வழிவிடும் விதமாகத்தான் உன்னுடைய நேரமும் காலமும் உன்னை வதைத்தது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இதெல்லாம் காலமும் நேரமும் சோதித்தது பத்தாது என்று மற்றவர்களும் உன்னை அதிகமாக சோதித்து விட்டார்கள். ஆனால் இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் பணத்தை கொண்டு வந்து விட்டேன். இந்த பணமானது இன்று மட்டுமல்ல, என்றுமே உனக்கு உபயோகமாக இருக்கும். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை கொடுக்க முயற்சிகளை செய்யலாம், ஆனால் எதுவுமே இனிமேல் வேலைக்கு ஆகாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக இந்த சாய் வந்து அமர்ந்து விட்டேன். இந்த சாய்க்கு தெரியும் யாருடைய வாழ்க்கையில் எப்பப்போ எந்தெந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று. என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் மற்றவர்கள் எனக்கு யாரும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. இப்பொழுது கூடவே நான் உனக்கு சொல்கிறேனே, தேவையில்லாமல் கவலைப்படாதே. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். 4 விஷயங்கள் உனக்கு தவறாக நடந்துவிட்டது என்பதற்காக எல்லா விஷயமும் உனக்கு தவறாக நடக்காது. உன்னை கடனாளியாக மாற்றிவிட்டார்கள் என்று பயப்படுகிறாய். தங்கமே, உன்னை மீட்டெடுக்கப் போவதும் இந்த சாய் தான். கண்டிப்பாக உனக்கு பணம் கொடுக்க வந்த இந்த சாய் நிச்சயமாக இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் இந்த கடனிலிருந்து உன்னை மீட்கத்தான் வந்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் கடன் சுமைகளை நீக்கி அற்புதமான ஒரு விஷயங்களை உனக்கு நான் கொடுப்பேன். பலருக்கு பல கடமைகள் இருக்கிறது, ஆனால் இன்னும் உன்னுடைய ஒரு கடமைகள் கூட நிறைவேறவில்லை. எல்லாமே அதிகமான கடன்களாகவும் அதிகமாக நிறைய துன்பங்களாகவும் மட்டுமே தான் இருக்கிறது. இனிமேல் துன்பங்களுக்கோ கடன்களுக்கோ எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாமல் உள்ள பெண்ணாக மாற்றப் போகிறேன். காலம் முழுவதும் கஷ்டப்படுவோம், காலம் முழுவதும் கண்ணீரை சிந்துவோம். எல்லா வழியிலும் நமக்கு துன்பமாகவே இருக்கிறதே, இனிமே நம் வாழ்க்கையில் துன்பம் தானோ என நினைக்காதே. துன்பமே இனி உன் வாழ்க்கையில் வராது. இஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாய். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் அல்ல. காலம் முழுவதும் நல்ல பேருடன் நல்ல வாழ்க்கையுடன் நீ வாழும் நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. அந்த விஷயத்தை எல்லாம் பற்றி நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டது இல்லை. ஆனால் இப்பொழுது கடன் நாளே என்று சொன்ன பிறகு இந்த ஒரு விஷயத்தை வைத்துதான் நீ அதிகமாக கவலைப்படுகிறாய். எந்த ஒரு பெயர் வரக்கூடாது என்று நினைத்தாயோ அந்த பெயர் வந்துவிட்டதே. இந்த பெயர் மாறுமா? 4 பேருக்கு தெரிந்து விட்டது. கஷ்டப்படுகிறாள், இவள் கடனை வாங்கி கொண்டு என்று ஒன்றுமே இல்லாதவள் ஆகிவிட்டாள் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டதே. எப்படி நம் இனிமேல் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்று மிகப்பெரிய ஒரு கவலை வந்துவிட்டது. கவலைகள் எல்லாம் ஒருபொழுதும் வேண்டாம். சந்தோஷமானது இருக்கட்டும். நிலையான சந்தோஷங்களை கொடுப்பதற்கு உனக்கு தாயும் தகப்பனுமாக நான் இருக்கும் பொழுது, எல்லா விதத்திலும் உனக்கு நண்பனாக இருக்கும் பொழுது உனக்கு வேறு என்ன வேண்டும்? ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்தால் இது பெரிய விஷயம். ஏனென்றால் முன்புதான் நல்ல நண்பர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம்
அவன் என்ன செய்வான், அதை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ன நினைக்கிறார்கள். சரிதானே நான் சொல்வது? சரிதானே? தங்கமே, ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். வாழ்க்கையில் நல்ல நண்பன் கிடைப்பது அவ்வளவு அரிதான விஷயம் அல்ல. ஆனால் உனக்கு நல்ல நண்பனாக இந்த சாய் கிடைத்திருக்கிறேன். தெய்வமே உனக்கு நண்பனாகவும் அப்பாவாகவும் அனைத்துமாக கிடைத்திருக்கும் பொழுது நீ பாக்கியசாலிதானே. வாழ்க்கை என்பது உனக்கு சாதகமாக எல்லா விஷயத்தையும் செய்து தரும். விரைவில் நீ இன்பமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாய். நிறைய விஷயங்களை தேடினாய் தானே. எந்த ஒரு விஷயமாவது உனக்கு கிடைத்ததா? ஆனால் இனிமேல் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். நீயும் உன்னுடைய குடும்பமும் நிச்சயமாக பல்லாண்டு காலம் சந்தோஷமாக வாழும் நிலைமைக்கு வந்துவிட்டீர்கள். கடன் தான் ஒருவனுடைய மனதை மிக 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 தேவையே இல்லாமல் கஷ்டப்படுத்தும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாய் வந்ததற்கு பிறகு நிச்சயமாக கடன் என்பது இருக்காது. நானோ உன்னுடைய வீட்டிற்குள் வந்து நிலையாக தங்கிவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். பணத்தோடு தான் வந்திருக்கிறேன். என்னிடம் இருக்கும் பணத்தை தாராளமாக பெற்றுக்கொள். என்னுடைய பணமானது இன்று மட்டுமல்ல, என்றுமே உனக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும். இந்த வளர்ச்சியானது சாதாரணமாக இருக்காது. மற்றவருடைய கண்ணையே பறிக்கும் அளவுக்கு மீறிய ஒரு சந்தோஷத்தையும் அளவுக்கு மீறிய இன்பத்தையும் நிச்சயமாக இப்பொழுது இருக்கும் வளர்ச்சி உன்னுடைய வளர்ச்சி இருக்கும். நீ எப்பொழுதும் ஒன்று நினைப்பாய், அடுத்தவர்கள் வளர்வதையும் அடுத்தவர்கள் நன்றாக வாழுவதையுமே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது நான் வாழுவதை எப்பொழுது மிக மிக கவனமாக நான் எப்பொழுது பார்த்து ரசிப்பேன் என்று. ஆனால் பார், இதுவரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கவே இல்லை. ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் உன்னை ஏமாற்றி கண்கலங்க வைக்க மாட்டேன். அதிகமான துரோகங்கள், அதிகமான காயங்கள். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அதிகமான சந்தோஷங்கள் மட்டுமே தான். பொறுத்திருந்தவர்களுக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து தரத்தானே வேண்டும். அதுதானே ஒரு அப்பாவுடைய கடமை. இனிமேல் உன்னுடைய காலம் முழுவதும் அற்புதத்திலும் அதிசயத்திலும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நாளுக்கு நாள் இன்பமானது வளர்ந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமாக இருங்கள். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சாயுடைய பாதத்தில் போட்டுவிட்டு அமைதியாக இருங்கள். உங்களுக்கு தேடும் வரங்களும் எல்லாமே உங்களுக்கு வேகமாக கிடைத்து உங்களை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டே இருக்கும். பூரிப்படையும் நாட்கள் வெகு தூரத்தில் அல்ல, உன் அருகிலேயே உள்ளது. நிச்சயமாக நாளுக்கு நாள் இன்பத்தை வந்து கொட்டி நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உனக்கு அற்புதத்தை வந்து சேர்ப்பேனே தவிர ஒரு நாளும் உனக்கு துன்பம் என்ற ஒரு விஷயம் உன் வாழ்வில் கிடையாது. நல்லது நடக்கட்டும், எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே அமையட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நல்ல பிள்ளை நீ. இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் சிறப்பே. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.